தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவநேயச் செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மாணிக்கவாசகப் பெருமான் அருளிய தேன் சுவை ததும்பும் திருவெம்பாவையின் 16வது பாடலுக்குள் இன்று நான் நுழைகிறோம். இதுவரை உறங்கிக் கொண்டிருந்த பெண்களை எழுப்பிய நம் பாவை சிறுமிகள் இப்போது அனைவரும் ஒன்றாக திரண்டு குளக்கரைக்கு வந்துவிட்டார்கள். நீராடுவதற்கு முன்பு வானத்தை பார்க்கிறார்கள். அங்கே மேகங்கள் திரண்டு நிற்கின்றன. உலக உயிர்கள் வாழ்வதற்கு வான்மழை எவ்வளவு முக்கியமோ அதேபோல ஆன்மாக்கள் வாழ்வதற்கு இறையருள் முக்கியம். மழையையும் சிவசக்தியின் கருணையையும் இணைத்து மனோன்மணி முதலான சக்திகள் பராசக்தியை போற்றுவது போல அமைந்த அற்புதமான பாடல் இது. வாருங்கள், அந்த தெய்வீக மழையில் நாமும் நனைவோம். முன்னி கடலை சுருக்கி எழுதுடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் எட்டிடைய மின்னி பொலில் பிராட்டி திருவடி மேல் பொன்னர் சிரௌபே திருப்புருவம் என்ன சிலை குலவீனம் தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமானன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. என்ன பொழியாய் மழையேலோரும் பாவாய். என்ன பொழியாய் மழையேலோரும் பாவாய். அன்பர்களே, இந்த பாடலின் நேரடி பொருளை மிக எளிமையாக பார்ப்போம். பெண்கள் மேகத்தை பார்த்து பேசுகிறார்கள். மழையே, அதாவது மேகமே, நீ கடலுக்குச் சென்று நீரை முகந்து கொண்டு மேலே எழும்புகிறாய். உடையாள் என்னத் திகழ்ந்து, அப்படி நீர் கொண்டதால் எங்கள் உமாதேவியின் திருமேனி நிறத்தைப் போல நீ கருமை நிறம் கொண்டு விளங்குகிறாய். இட்டிடையின் மின்னி, உமையவளின் மெல்லிய இடையைப் போல நீ மின்னலை வெட்டுகிறாய். பொன்னன் சிலம்பில் சிலம்பி, அன்னையின் திருவடியிலுள்ள பொற்சிலம்பு ஒலிப்பது போல நீ இடி இடிக்கிறாய். திருப்புருவம் என்னச் சிலை குலவி, அன்னையின் வளைந்த திருப்புருவத்தைப் போல வானவில்லாகத் தோன்றுகிறாய். இன்னருளே என்ன பொழியாய், இப்படிப்பட்ட நீ உமையவளை விட்டு பிரியாத எங்கள் சிவபெருமானும் அன்னையும் அடியவர்களுக்கு எப்படி இடைவிடாது கருணை பொழிவார்களோ அதுபோல எங்களுக்கு மழையை பொழிவாயாக. இந்த பாடல் வெறும் இயற்கை வர்ணனை அல்ல, இது ஒரு மாபெரும் சைவ சித்தாந்த கருவூலம். உரையாசிரியர்கள் நமக்கு எடுத்துரைக்கும் நுட்பமான விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். காட்சியும் இலக்கிய நயமும். மேகம் கடலில் நீரருந்தி மேலே எழுகிறது. அதுவரை வெண்மையாக இருந்த மேகம் நீர் கொண்டவுடன் கருமையாக மாறுகிறது. இதை மாணிக்கவாசகர் எம்மை ஆளுடையாள் என்ன திகழ்ந்து என்கிறார். அதாவது சக்தியின் நிறம் கருமை. இதே கருத்தை பரஞ்சோதி முனிவர் தமது திருவிளையாடல் புராணத்தில் திருநாட்டுப் படலத்தில் தெய்வநாயகன் நீரணி மேனி போல் சென்று பௌவம் மேய்ந்து உமை மேனி போல் என்று பாடியுள்ளார். அதாவது மேகம் போகும்போது சிவனின் நிறமான வெண்மையாகவும் நீர் அருந்தியபின் உமையின் நிறமான கருமையாகவும் வருகிறதாம். என்னே ஒரு ஒப்புமை! அதேபோல் ஆண்டாள் தனது திருப்பாவையில் ஆழிமழை கண்ணா என்று பாடியதையும் மணிவாசகர் இங்கு முன்னிக் கடலைச் சுருக்கி என்று பாடுவதையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் வைணவமும் சைவமும் இயற்கையில் இறைவனைக் காண்பதில் ஒன்றுபடுவதை நாம் உணரலாம். ஆழமான தத்துவம் உடையாள், த 5 ஸ்டேஜஸ். இந்த இடத்தில்தான் நாம் கவனிக்க வேண்டும். பாடலில் அன்னை பராசக்தியை 5 விதமான பெயர்களில் மணிவாசகர் அழைக்கிறார். இது ஆன்மாவின் 5 நிலைகளை குறிக்கிறது என்று உரையாசிரியர்கள் வியக்கத்தக்க விளக்கம் தருகிறார்கள். உடையாள், ஆன்மாக்கள் ஆணவமலத்தில் கிடக்கும்போது அவளை தலைவியாக கொண்ட நிலை. எம்மையாளுடையாள், நமக்கு உடல், கருவி, கரணங்களை கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தும் நிலை. எம்பிராட்டி,
மலம் நீங்கி சிவத்தோடு கூடி இன்புறும் சுத்த நிலையில் தலைவியாக இருக்கும் நிலை. எந்தந்தம்மையாளுடையாள் நம்மை மறைத்து நின்று பக்குவப்படுத்தும் திரோதான சக்தி நிலை. அவள் இறுதியில் பக்குவம் வந்தவுடன் எந்த அடைமொழியும் இல்லாமல் பேரின்பத்தை தரும் பராசக்தியாக நிற்கும் நிலை. சிவஞான சித்தியார் நூலில் இச்சை, ஞானம், கிரியை என்று சக்தியை 3ஆக பிரிப்பார்கள். உயிர்களுக்கு நன்மை செய்ய நினைப்பது இச்சை சக்தி, நன்மையை எப்படி செய்வது என்று அறிவது ஞான சக்தி, அதை செய்து முடிப்பது கிரியை சக்தி. இந்த 3 சக்திகளும் இணைந்து மழையாக பொழிவது போல இறையருள் நம்மீது பொழிகிறது. சிலம்பும் இடையும். இடியை கேட்டால் எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் இந்த பெண்களுக்கோ இடி சத்தம் அன்னையின் காலில் உள்ள சிலம்பு ஒலிப்பது போல உள்ளதாம். பொன்னன் சிலம்பிற் சிலம்பி என்கிறார். பயம் தரும் இடியை கூட தாயின் கொலுசு ஒலியாக மாற்றிக்கொள்ளும் பக்தி வைராக்கியம் இது. மையக்கருத்து, கீ மெசேஜ். இறுதியாக இன்னருளே என்ன பொழியாய் என்கிறார்கள். மழை எப்படி நல்லவர் கெட்டவர் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் பொழியுமோ அதேபோல இறைவனின் கருணையும் முன்சுரக்கும் இன்னருளாக எல்லோருக்கும் கிடைக்கிறது. முடிவுரை. அன்பர்களே, வானத்தை பார்த்தால் மேகம் தெரியும், ஆனால் ஞானத்தை பார்த்தால் அதில் அம்பிகையின் கருணை வடிவம் தெரியும். இயற்கையை தெய்வமாக வணங்குவோம், இறையருள் எனும் மழையில் நனைவோம். மீண்டும் அடுத்த பாடலில் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.